Welcome to Live and CA Funstar channel. இன்னைக்கு May 9th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku description layum pinned comment layum link irukum. Make use of that. And the first news is எந்த கிரிக்கெட் போர்டு வந்து ரீசெண்டாக டிரான்ஸ்ஜெண்டர் விமெனை இன் ஆல் லெவல் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க ஃபாலோவிங் த சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு தான். ஸோ என்னென்னா மென் விமென் அப்படின்னு பயாலஜிக்கல் மென் பயாலஜிக்கல் விமென்னு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ பீப்புள் ஹூ ஃபைண்ட் தெம்செல்ஸ் ஆஸ் மென் விமென்னு பயாலஜிக்கலாக இருக்காங்களா, பட் வளர வளர பயாலஜிக்கல் மென்னாக இருந்தாலும் விமென் ஃபீலிங் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் மாறுவாங்க. ஆல்சோ தேர் இஸ் கேட்டகரி ஆஃப் விமென் who feel themselves as men and அதுக்கப்புறம் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்படி டிரான்ஸ்ஜெண்டராக மாறினவங்க should not be in they shouldn't participate in general men and women கேட்டகரியில் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. பிகாஸ் மென்னாக இருக்கிறவங்க விமெனாக மாறினதுக்கப்புறம் விமென் கேட்டகரியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஆல்ரெடி விமென் ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங் வென் கம்பேர்ட் டு மென் ஃபிசிக்கலி. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அதனால தானே தனி செக்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மென் இங்கேயுமே வந்து வேறு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறி திரும்ப விமெனுக்கே கம்பீட் பண்ணால் விமெனோட ரைட்ஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. அண்ட் on the other hand, men who feel themselves as women transgender அவங்க மாறினதுக்கப்புறம் நாங்கள் மாறினதுக்கான ரீசன் அவ்வளோ சர்ஜரிலாம் பண்ணதுக்கப்புறம் மாறினதுக்கான ரீசன் என்னென்னா எங்களை விமெனாக ரெகனைஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க, ஏன் நாங்கள் விமெனோட அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டையும் ஆர்கியூ பண்ண முடிச்சதுக்கப்புறம் யூகே கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் ஆர்ஸோ சொல்லியிருந்தாங்க தட் ஏப்ரல் பயாலஜிக்கல் மென் அண்ட் பயாலஜிக்கல் விமென் அவங்க மட்டும்தான் அந்த மென்ஸ் கேட்டகரி விமென்ஸ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். டிரான்ஸ்ஜெண்டராக மாறின யாருமே வந்து இந்த டிபிக்கல் மென் அண்ட் விமென் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. யூ வில் ஹாவ் அ செப்பரேட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யூகே கவர்மெண்ட் சுப்ரீம் கவர்மெண்ட்டோட அந்த ரூலிங்க்கு அப்புறம் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு வந்து இனிமேல் டிரான்ஸ்ஜெண்டர் விமெனை வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க. டு மெயின்டைன் ஃபேர்னஸ் அண்ட் சேஃப்டி இன் விமென்ஸ் கிரிக்கெட் சுப்ரீம் கோர்ட்டோட லீகல் கைடன்ஸ் படி தான் இதை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்க்ளூசிவிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக மிக்சடு ஜெண்டர் அண்ட் ஓப்பன் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி தனியாக ஒன்று அவங்களுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் தே கேன் பார்ட்டிசிபேட். யூனிஃபைட் நேஷ்னல் ஸ்போர்ட்டிங் பாலிசி அப்ரோச்சை கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரலில் தான் இந்த ரூலிங் வந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்னு நினைக்கிற அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃப்ரான்ஸ், பாரிஸ், இங்கிலாந்து மாதிரியான கண்ட்ரீஸில் தான் இந்த மாதிரியான பாத் பிரேக்கிங் ரூலிங் வருது அப்படின்ற சில கன்சர்ன்ஸும் வைக்கிறாங்க. அண்ட் வேர்ல்டே வந்து இப்போ எப்படின்னா கன்சர்வேட்டிவாக மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் வைக்கிறாங்க. அண்ட் ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ரூலிங் வந்து அதிகமாக இருக்குன்றதையும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த மிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். அண்ட் விச் கண்ட்ரி ஹேஸ் பீன் செலக்டட் டு ஹோஸ்ட் த 2027 FIFA விமென் வேர்ல்டு கப். அவங்களோட மேட்சஸ் எல்லாம் வந்து 8 சிட்டிஸில் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த சிட்டி வந்து பிரேசில். ஸோ ஹோஸ்ட் சிட்டியை 2027 FIFA விமென்ஸ் வேர்ல்டு கப்புக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இட் வில் ஹேப்பன் ஃப்ரம் 2027 ஜூன் 24 டு ஜூலை 25 வரையும். ஸோ குளோபல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஃபார் விமென் இதில் 32 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. விமென் ஃபுட்பால் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. சவுத் அமெரிக்காவில் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 2014 மென்ஸ் வேர்ல்டு கப் வந்து இதே பிளேஸில் தான் நடந்துச்சு. ஸோ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நடந்துச்சோ அதே தான் இப்போது விமென்ஸ் ஃபுட்பாலும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டு ப்ரொமோட் ஜென்ரல் ஈக்வாலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விமென் ஃபுட்பால் கிளப் ஒரு FIFA விமென்ஸ் வேர்ல்டு கப்பில் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேசில் 2027 நடக்க போகிற FIFA விமென்ஸ் வேர்ல்டு கப்பை வித் 32 டீம்ஸ் ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சில இம்பார்ட்டன்ட் ஃபுட்பால் ஸ்டேடியம்லாம் இருக்குது. அந்த நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2014 மென்ஸ் வேர்ல்டு கப்பு பிரேசிலில் தான் நடந்திருக்கு. ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹோஸ்ட் சிட்டிஸ் என்னென்ன பிரேசில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக ரியோ டி ஜெனிரியோ இல்லாமல் இருக்காது. ஸோ அது சாவ் பாலோ, பிராசிலியா, பெலோ ஹாரிசன்ட், ஃபார்டெலிசா, போர்ட்டோ அல்கேரியா, ரிசீஃப், சால்வடார் இந்த இடத்துல தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோஸ்ட் சிட்டிஸ் 8.
நெக்ஸ்ட் கொட்டாக் சால்டர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி கொட்டாக் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் இஸ் திஸ் கிரெடிட் கார்டு எதுக்காக அப்படின்னா, ப்ரீமியம் ட்ராவலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 0 ஃபாரெக்ஸ் மார்க்கப் அண்ட் அன்லிமிட்டெட் லான்ச் ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் கார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொட்டாக் மஹேந்திரா. ஸோ அதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. தே ஆர் யூஸிங் மெட்டல் இன்வைட் ஒன்லி ட்ராவல் கிரெடிட் அண்ட் இதை வந்து கொட்டாக் மஹேந்திரா மே 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தென் ஆர்பிஐ வந்து எஃபிஐ இன்ஃப்ளோஸை பூஸ்ட் பண்ணுற விதமாக கார்ப்பரேட் பாண்ட்ஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. லிஃப்டட் கேப்ஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸ். ஸோ யூ மைட் நோ, நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம், எஃபிஐஸ் விச் வெண்ட் அவுட் ஆஃப் இந்தியா இன் த பீரியட் ஆஃப் அக்டோபர் டு ஜான்வரின்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 2024 டு ஜான்வரி 2025 வரையும் போனது எல்லாமே திரும்ப வந்துட்டுருக்கு. இட் இஸ் கம்மிங் பேக். ஸோ அந்த கேப்பில் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ஆயிட்டாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா எஃபிஐ இன்ஃப்ளோஸ் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, கேப்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு கேப் இருக்கும்ல, அதை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டையுமே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ ஈசஸ் ரூல்ஸ் டு ப்ரமோட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். ஸோ இந்த இது வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கு மட்டும்தான் அலவுட் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So withdrawal requirements limiting FPI investment in short term debt. So short term debt there are certain requirements அதை ease out பண்ணியிருக்காங்க. Concentrating limits for investment by FPIs and corporate debt securities வந்து ease பண்ணியிருக்காங்க. Liquidity and long term capital flows enhance பண்ணுறதுக்காக இந்தியன் டெப்ட் மார்க்கெட்டில் அதிகமாகணுன்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் ஷார்ட் டேர்ம் டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, ப்ரீவியஸாக எஃபிஐஸ் வந்து 30% ஆஃப் தேர் போர்ட்ஃபோலியோவுக்கு மேலே தே காண்ட் இன்வெஸ்ட் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதனுடைய மெச்சூரிட்டியுமே வந்து 1 இயருக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் தேர் இஸ் அ பாண்ட் வித் அ மெச்சூரிட்டி லெஸ் தேன் 1 இயர் இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் அந்த அந்த டெட் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாண்டில் ஒன்லி இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்க 100% அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் 30% தான் இந்த மாதிரியான டெட் மார்க்கெட்டில் உள்ள பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, திடீர்னு அவங்க பாட்டுக்கு விற்றுட்டு போயிட்டாங்கன்னா இங்கே டெப்ட் மார்க்கெட் கொஞ்சம் அடிவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் எப்போ எப்படி என்ன நடக்கும்னு தெரியாது. எஃபிஐஸ் ஆர் வாலடைல். அவங்க வேறு ஒரு கண்ட்ரியில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆர் நல்ல க்ரோத் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா டக்குன்னு இங்கே விற்றுட்டு அங்கே போயிடுவாங்க. ஸோ அதனால தான் எஃபிஐஸ் மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கும். தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் டு. எஃப்டிஐஸ் அப்படி இல்லை, அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு பி த ஓனர். ஸோ அவங்க ப்ராஃபிட் அதிகமாக வரணும்னு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்றதுனால தான் எஃப்டிஐக்கு வி ஆர் நாட் ஹேவிங் மச் ஆஃப் restrictions, but there are two, but இந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி போர்ட்ஃபோலியோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ ரிலேட்டடாக பார்க்கும்போது எஃப்டிஐக்கு அவ்வளோ இல்லை. ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அவங்க தான் வந்து இந்த எஃபிஐக்கு ரிலேட்டடான யூட்டிலைசேஷன் லெவல் அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட். முன்னாடி வந்து 30% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ மெச்சூரிட்டி அண்டர் 1 இயர் இருக்கும். இப்போ அந்த கேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தேன் 30% தே கேன் டூ. கரண்ட் சேஞ்ச் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கேப் அண்ட் கான்சன்ட்ரேஷன் லிமிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஐ யூட்டிலைசேஷன் ஆஸ் ஆஃப் March 7 வந்து 41% ஆயிருந்திருக்கு. அண்ட் மேபி போஸ்ட் யூட்டிலைசேஷன் இயர் அகோ 15.7% இருக்கும்னு நம்புகிறாங்க. தென் வாட் வாஸ் த ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் ஆஃப் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரி, அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 557 crore. அவ்வளோதான், இதில் ஒன்றும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. தென் வாட் இஸ் த விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி டார்கெட் செட் பை அதானி விண்ட் பை FY26. ஸோ அவங்களும் ஒரு கம்பெனி, தே ஆல்சோ டூ ஹேவ் சர்டன் டார்கெட்ஸ். அவங்களோட கம்பெனி அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அதிகமாக்கணுன்றதுக்காக டார்கெட்ஸ் வைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சது தான் 2.5 gigawatt வந்து விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி டார்கெட் வந்து அதானி விண்ட்ஸ் அவங்க வைப்பாங்கன்ற மாதிரி, ஐ மீன் விண்ட் எனர்ஜி ரிலேட்டடான எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து இந்தியா முழுக்க பண்ணுவாங்கன்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்ட் எனர்ஜி ஆர்ம் ஆஃப் அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் இந்த அதானி விண்ட். ஸோ 2.5 gigawatt அந்த விண்ட் டர்பைன்ஸ் அவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 gigawatt ஆஃப் திஸ் டிமாண்ட் இன்டர்னலி ஃப்ரம் அதானி க்ரீன் எனர்ஜிலேருந்தே சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் வந்து 1 gigawatt வந்து அதர் இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் மூலமாக தே வில் செக்யூர்ன்ற மாதிரியான பிளானோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கேல் அப் த விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 10 gigawatt by 2030 டார்கெட்டோடு தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி மெயின் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் இட். வை CRISIL rating place IndusInd Bank long term debt on rating which
ரேட்டிங் வாட்ச் வித் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் கன்சர்ன்ஸ் ஓவர் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ்க்கான வேர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் IndusInd பேங்க். இங்கே வந்து ஒழுங்காக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே த டாப் சிஇஓஸ் அண்ட் டெப்யூட்டி சிஇஓஸ் வந்து என்ன பண்ணக்கூடாதோ அதான் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க்கோட ஷேர் ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் விற்றுருக்காங்க ஸோ தட் அவங்களுக்கு லாஸ் அதிகமாக ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க இப்போ ரெசிக்னேஷனும் ஆயிருக்காங்க. ஸோ கிறிசில் வந்து இப்போ IndusInd பேங்க்கோட லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரேட்டிங் வாட்சில் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலயமா நிறைய பேர் வந்து இவங்களோட கிட்ட இருக்க பாண்ட்ஸை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கணும்னு நினச்சாலும் இனிமேல் முடியாது. ஸோ இவன் டாப் மேனேஜ்மெண்ட்டோட ரெசிக்னேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாகவும் ரிஸ்க்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா, அதனால இன்னும் ஃப்யூச்சர் ரிஸ்க் இருக்குன்றதுனால யூஸ்வலாக ரேட்டிங் ஏஜென்சிஸோட வேலை என்ன, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையான்னு ரேட்டிங் பண்ணணும் தானே. ஸோ இப்போ அது நல்லா இல்லைன்றதுனால தான் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸில் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் திஸ் இஸ் நாட் ஸோ குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் டெப்ஸை மட்டும் A1+ ரேட்டிங்கில் வச்சுருக்காங்க. லாங் டேர்ம் டெப்ஸை லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி ஒன்றும் நல்லா இருக்குமான்னு இப்போதைக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டிங் வாட்சில் நெகட்டிவ் அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து டவுன்கிரேட் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த நெகட்டிவ் ரேட்டிங். அந்த Tier 2 பாண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் IndusInd பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனுடைய IndusInd Tier 2 பாண்ட்ஸ் ஆர் worth of 4,000 crore. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது they have concerns. ஸோ அதனால தான் அந்த நெகட்டிவ் இது ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் why did India's volatility index spike over 10% on May 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. due to high-end India-Pakistan military conflict. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மார்க்கெட்டோட ஆன்டிசிபேஷன் ஆஃப் வாலட்டிலிட்டினா மூமெண்ட், ப்ரைஸ், ஷேர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது மேலே கீழே ரொம்ப அதிகமாக போகிறது ரொம்ப கம்மியாக போகிறது அந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் ஆகுது இல்லையா. ஸோ அதெல்லாத்தையும் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது 2003 நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆட் பண்ணுது. ஸோ இதனுடைய மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரஃப்பான ஐடியா வந்து கொடுத்துச்சு. ஸோ May 7 அன்னைக்கு ஏன் ஸ்பைக் ஆச்சு, வாலட்டிலிட்டி ஸ்பைக் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸஸ் வந்து திடீர்னு கூடலாம் திடீர்னு குறையலாம், திரும்ப நார்மல் ப்ரைஸ்க்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸில் அதிகமாக இருந்துச்சு, பீக் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து தேர் வில் பி அ வாலட்டிலிட்டி இன் ஷேர் ப்ரைஸஸ் இன் ஷேர் மார்க்கெட்டுன்றது தான் அர்த்தம். ஸோ தேட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு வார் வரப்போகுது, ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குன்றதுனாலே டக்குன்னு அதுதான் நான் சொன்னேன். இப்போ FPIs நம்பி வந்து உள்ளே வராங்க அப்படின்றத வந்து 2-3 மாதமாக 2-3 நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏப்ரல் மந்தில் they had a hope. ஸோ பெஹல்காம் அட்டாக் அப்புறம் கூட எந்த ஒரு அந்த ஒரு தாக்கம் இல்லை மார்க்கெட்டில். பட் ஆஃப்டர் ரிட்டாலியேஷன் நம்ம பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்தியாவோட வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ரியல் டைம் மார்க்கெட் இண்டெக்ஸ், ஸோ இது வந்து வாலட்டிலிட்டி ஓவர் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கெஸ் பண்ணுறது ஃபியர் காட்ஜுன்னு கூட சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நம்ம சொல்கிறோம், அவங்க சொல்கிறாங்க இந்தியா ஆக்குபைட் காஷ்மீரா, இந்தியா ஆக்குபைட் காஷ்மீரா. வென் வாஸ் காஷ்மீர் வித் பாகிஸ்தான்னே தெரில. பட் தே ஆர் அட்ரஸிங் டு த மீடியா தட் இந்தியா ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு. ஸோ அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறைய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் POK பற்றி தான் நிறைய நம்ம பேசும்போது சைனா ஆக்குபைட் காஷ்மீர் கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. கால்வான் வேலி அந்த மாதிரி நிறைய இருக்குது. பிகாஸ் we don't want to punish or get punished. ரொம்ப சைனாவோட சண்டை போட்டால் அது இன்னும் நம்மளை ஏதோ மாக்கிருமோன்ற ஒரு பயம். பட் இன் ரிட்டர்ன் திஸ் சைட் பாகிஸ்தான் இஸ் அ பிரதர்ஹுட் இல்லையா, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுறது. லைக் ஃபேக் மீடியா நரேட்டிவ், நடக்கவே இல்லை ஆனால் நடந்த மாதிரி காட்டுறது. பிகாஸ் ஈவன் இங்கே இருக்க மீடியா பீப்புளே வந்து அர்னாப் கோஸ்வாமி, ஹீ வாஸ் த ஒன். நிறைய ஃபேக் நியூஸஸ், நிறைய இந்த மாதிரி இந்த நல்ல வேளை சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய இடங்கள் இன் இந்தியா வந்து டோட்டலாக பிளாஸ்ட் ஆகிருக்கும் நியூஸில் வந்திருக்கும். ஸோ FPIஸோட இன்வெஸ்டர்ஸ்
net buyers during this sell-off வந்து investing 2008 crores. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட ஆஃப்லோடிங்கும் நடந்திருக்குது. ஸோ பீப்புள் தாட் இது ஒரு ஃபுல்-ஃப்ளெஜ்டு வாராக மாறும் அப்படின்றதுனால இதெல்லாம் நடந்திருக்கு. தென் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் 267th போப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது யாருன்னா ஏற்கனவே போப் ஃப்ரான்சிஸோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லப்படுற ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரெவோஸ்ட். ஸோ அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நினச்சாங்க ரொம்ப வருஷங்கள்லாம் போகும் இந்த போப் செலெக்ஷன். ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரும் டிஸ்கஸ் பண்ணாமல் எழுதுவாங்க. அந்த மாதிரி போப் செலெக்ஷன் பற்றினா நிறைய நியூஸஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் பார்த்தா வெரி ஈஸிலி தே சோஸ் போப். ஸோ விச் இஸ் ஆல்சோ ஈஸி. அண்ட் அதில் ஒயிட் ஸ்மோக் பிளாக் ஸ்மோக்குன்னு 2 இருக்கும், விச் இஸ் அ ட்ரெடிஷ்னல். ஏன்னா அவங்க வந்து வேட்டிக்கன் சிட்டியே மொத்தமே ஒரு சம் ஏக்கர்ஸில் தான் இருக்கும் போல். அங்கே இந்த சர்ச் தான் மெயினே. ஸோ அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தட் போப்பை சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்குது வெளி உலகத்தில் அப்படின்னே தெரியாத அளவுக்கு வச்சுருப்பாங்களாம். ஸோ தேட் ஒன்ஸ் த போப் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, மேக்ஸிமம் ஓட் கிடச்சிச்சு அப்படின்னா தட் ஒயிட் ஸ்மோக் வில் கம் அவுட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பல் சிம்னிலேருந்து ஒயிட் ஸ்மோக் வர மாதிரி ஒரு வாட் டு சே ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணி ஏதோ ஒயிட் ஸ்மோக் வர மாதிரி பண்ணுவாங்களாம். இஃப் நாட் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா பிளாக் ஸ்மோக் வர மாதிரி பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் போப் ஃப்ரான்சிஸ் 2013 2025 வரையும் இருந்தார். ஸோ அந்த பேப்பல் கான்க்ளேவ் வந்து 2 days தான் மொத்தமே நடந்தது. ஸோ அதுலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க யார் போப் அப்படின்னு. விச் இஸ் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு நியூஸஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது தட் இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்க அந்த போப் வந்து வெரி பாப்புலர் போப் ஆஃப்டர் ஃப்ரான்சிஸ். ஸோ இவர் வந்து போப் ஃப்ரான்சிஸோட ரைட் ஹேண்டாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஈஸியாக எலெக்ட் பண்ணப்பட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தென் C.K. வெங்கட்ராமன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டைட்டன் கம்பெனியாக January 1, 2026 அப்பாயிண்ட் ஆவார். யார் இவர் சக்சீட் பண்ணுவார் அப்படின்னா அஜாய் சாவ்லா அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஹீ இஸ் கோயிங் டு பிகம் த டைட்டனோட CEO, நியூ MD. ஹியூமனிடேரியன் அவார்டு வந்து 72nd மிஸ் வேர்ல்ட் ஃபெஸ்டிவல் ஃபார் ஃபிலாந்த்ரபிக் ஒர்க் டியூரிங் த கோவிட் பேண்டமிக் அப்போது யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சோனு சூட். ஸோ அவருக்கு தான் இந்த மிஸ் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அந்த அவார்டை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. தென் விச் கம்பெனி ரீசென்ட்லி ரிசீவ் த இந்தியன் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் ஃபார் தயர் சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் த்ரூ GMPSC. உங்களுக்கே தெரியும், ஸ்டார்லிங்க்கு தான். ஸோ இது வந்து நிறைய விஷயங்களில் US அண்ட் எலான் மஸ்க் 2 பேருமே வந்து அவங்களுக்கு தேவை கேபிட்டலிஸ்ட்டாக என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு USA யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் 4 years எப்படி போக போகுதுன்னு நினச்சாலே இட் இஸ் நாட் ஸோ குட். ஸோ நான் தான் நோபல் ப்ரைஸ் கேண்டிடேட், நான் தான் இந்த வருஷம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நான் தான் ப்ரோக்கர் பண்ணேன்றாங்க. ஸோ விச் இஸ் நாட் ஸோ குட். நம்ம ப்ரைம் மினிஸ்டர் நேற்று அவ்வளோ அழகாக வந்து சொன்னதே வந்து இல்லை யூஎஸ்லாம் ப்ரோக்கர் பண்ணலை, நாங்களே தான் பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதே வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஷாக்கர் ஃபார் ஹிம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பதிலடி கொடுக்க போகிறாருன்னு. ஜஸ்ட் ஹிஸ் ட்வீட்ஸ் ஆர் நான்சென்ஸ். லைக் நான் வந்து உங்கள் மேலே ட்ரேட் வார் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த வாரை வந்து நிப்பாட்டினாங்கன்னு சொல்கிற ஒரு நான்சென்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ ஹீ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் US. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது கலிகாலன்ற மாதிரி இருக்குது. நவ் ஸ்டார்லிங்க்கு அந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சு. லோ எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நவ் த்ரூ அந்த குளோபல் ப்ராட்பேண்ட் மூலயமா இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக இருக்கிற மெத்தட் வந்து வைஃபை அந்த மாதிரி சில லேண்ட் கேபிள் அந்த மாதிரி தான் இருக்குது. திஸ் இஸ் அ சேட்டலைட் பேஸ்ட். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எந்த டெரைனுக்கு போனாலும் ஹில்லி ஏரியாவுக்கு போனாலும் வி வில் கெட் அப்படின்ற மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் இந்தியாவோட ஹோம் க்ரௌன் சேட்டலைட் பேஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம். இது இஸ்ரோவால் டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ இதனுடைய இன்டகிரேஷன் பண்ணணும் ஃபார் சாட்காம் ப்ரொவைடர்ஸ் பை 2029. ஸோ இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ். அண்ட் கீ காம்படிட்டர்ஸ் இங்கே இருக்கிறது ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணும்போது ரிலையன்ஸ் ஜியோ டிடன்ட் அலோவ் தெம். நிறைய கன்சர்ன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நிறைய அப்போஸ் பண்ணாங்க. பட் இப்போ எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. மேபி ஷீனை சைனாக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்ததுனாலையோ என்னவோ. ஸோ மேனுஃபேக்சரிங் கிளாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட்ஸ் இட்.
எந்த ஷிப் வந்து இந்தியன் நேவி கிட்ட May 8 அன்னைக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷேலோ வாட்டர் கிராஃப்டை வந்து கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த ஷிப் இஸ் INS அர்னாலா. ஸோ இப்போது ஆஃப்டர் இந்தோ பாகிஸ்தான் வார், நம்ம வார்னு சொல்ல முடியாது, டிபிக்கலி வார் கிடையாது. ஆஃப்டர் திஸ் ப்ராப்ளம் நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை பற்றின கீ பாயிண்ட்ஸ், எவ்வளோ நல்ல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம், நேவல் சைடு அண்ட் ஏர் சைடு ரெண்டுமே, அண்ட் நம்மளோட ஆர்மி பீப்புளோட வாட் டு சே பிரேவரி எல்லாத்த பற்றியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மேபி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, பெஹல்காம் அட்டாக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரலாம். இது வரையும் கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸாகவே டிஃபென்ஸ் ரிலேட்டடான பேங்கிங்கில் உள்ள கொஸ்டின்ஸோட நம்பர்ஸ் வந்து கம்மியாயிட்ருக்கு. தேர் ஆர் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வேர் 0 டிஃபென்ஸ் கொஸ்டின்ஸ் ஹேஸ் பீன் ஆஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த வருஷம் பேக் டு த ஃபார்மாக டிஃபென்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ், ஈவன் ஒரு கொஸ்டினாவது வர்றதுக்கு 1 to 5 கொஸ்டின் வரையும் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குமோன்ற ஒரு டவுட் இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் டாக்ஸ். ஸோ ஏன்னா இது மாதிரி ஒரு மாதிரி பேட்டர்னுக்கு பழகிட்டாங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸஸை விடுங்கன்ற மாதிரி நானே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதனால் மேபி டிஃபென்ஸ் நியூஸஸும் வரலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் வரதெல்லாம் வந்து வி ஹாவ் டு சி. ஸோ இந்த மாதிரி INS அர்னாலா இஸ் அ டெலிவரி ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ASW ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். வாட் இஸ் திஸ் ASW அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். தென் விச் இந்தியன் நேவல் ஷிப் வந்து இம்டெக்ஸ் ஏஷியா 2025 பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. INS கில்டன். ஸோ INS சென்னைன்னு ஒன்று இருக்குது, INS கொல்கட்டான்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஸ்டேட்டோட நேம்ஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக எதுலையோ பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. INS கில்டன் வந்து இம்டெக்ஸ் 2025 ஏஷியா. இம்டெக்ஸ்னால் என்னது? இன்டர்நேஷ்னல் மேரிடைம் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் சிங்கப்பூரில் நடந்ததில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. INS கில்டன் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் 2017 மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் மூலயமா பண்ணாங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 10-year கோல்டன் விசாவை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. வியட்நாம் டு அட்ராக்ட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் டூரிஸ்ட்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு மாதிரி ஒரு என்னைக்கோ 2-3 months பிஃபோர் நான் சொல்லியிருந்தேன் தட் வியட்நாம் இஸ் அ க்ளோஸ்ட் எக்கனாமி தான். நம்ம மாதிரி ஓப்பன் எக்கனாமி கிடையாது, நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லலாம். ஸோ வியட்நாம் க்ளோஸ்ட் எக்கனாமிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓப்பன் எக்கனாமிக்கு மாறிட்டுருக்காங்க இப்போ தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இந்தியன் இன்வெஸ்டர்ஸை இன்வைட் பண்ணுறது, லாங் டேர்ம் டூரிஸ்ட்ஸை இன்வைட் பண்ணுற விதமாக 10-year கோல்டன் விசாலாம் கொடுக்கறதுக்கான ரீசன் அவங்களும் வந்து வாட் டு சே அந்த டாப் 5 கண்ட்ரீஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் China +1 அப்படின்னு ஒரு China +1 வந்து இந்தியா மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லோரும் இந்தியன்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் US அந்த மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுமே வந்து இந்தியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் ஆப்பிள் மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து இங்கே வந்தாங்க. பட் இந்த China +1 ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட மெஜாரிட்டி யார் அப்படின்னா மெக்சிகோ அண்ட் வியட்நாம். ஸோ அந்த வியட்நாம் வந்து சில டைம் அவங்களுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராமல் மெக்சிகோ அண்ட் இந்தியா கிட்டே போனதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா நோ ஓப்பன் எக்கனாமி. ஸோ அதை இப்போ ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இன்வெஸ்டர்ஸை உள்ளே இருக்கணுன்றதுக்காக தே ஆர் கிவிங் கோல்டன் விசா. ஸோ திஸ் வில் ஹெல்ப் தெம் டு க்ரோ மோர். பட் யா, டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கு, விச் வாஸ் கண்டக்டட் பை குவாட் நேஷன்ஸ் ஹொலுலு இன் April to May 2025. குவாட் நேஷன்ஸ் யாருன்னு தெரியும்ல, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் US. ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா சைனாவோட ஒர்க் இன் தேட் பர்டிகுலர் பிளேஸ். ஏன்னா இஃப் யூ சி இந்தியா இங்கே இருக்கும், ஜப்பான் சம்வேர் இங்கே இருக்கும், ஆஸ்திரேலியா இங்கே இருக்கும், US வந்து இங்கிட்டு இருக்கும். இதோட ரஷ்யா முடிந்து US ஆரம்பிக்கும். ஸோ இந்த 4 நேஷனும் ஏன் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல சைனா இருக்கும். ஸோ சைனாவோட அந்த சைனா சி, சவுத் சைனா சீயோட மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல இருக்க 4 கண்ட்ரீஸுமே வந்து ஒரு ஒத்த சிந்தனை உள்ள கண்ட்ரீஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணலான்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்மளும் அதில் ஜாயின் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ் டு ட்ரிகர் கால்வான் வேலி அட்டாக்
சைனா பண்ணாங்க இல்லையா 2020. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் வேலை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு சைனா ஆக்குபைட் காஷ்மீரை அதுக்கு தான் வச்சுருக்காங்க. நம்மளை டார்கெட் பண்ணி ஏதாவது நம்ம வந்து ரொம்ப ஓவராக சைனாவை அப்போஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா தே வில் கம் அண்ட் ஃபைட் வித் ஆர் மிலிட்ரி பீப்புள். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சால்வ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ எதுக்குன்னா லான்ச் த குவாட் இண்டோ-பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்ஒர்க்கை லான்ச் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. ஸோ இது யூ கேன் சி வெடன் இருக்கப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த குவாட் வந்து இப்போவும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பட் ஐ எம் நாட் ஷுர் குவாடில் வந்து இப்போ ட்ரம்ப்போட இன்வால்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஏஷியா பசிபிக் சென்டர் ஃபார் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் ஹோலுலு ஹவாய் பிகாஸ் ஹீ இஸ் ட்ரையிங் ஆக்சுவலாக நேற்றுன்னு நினைக்கிறேன் May 11 ஒரு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அ சைனிங் ஆர் ட்ரேட் டீல் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் ஆகுது. ஸோ வி ஆர் நாட் ஷுர் சைனாவுக்கு எதிரி தான் யூஎஸ்ஆ இல்லை சும்மா அப்படி பூச்சாண்டி காட்டுறாங்களான்னு. ஸோ குவாட் இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்ஒர்க்கை ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சைனிங் ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் லாஜிஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ் அமான் குவாட் கண்ட்ரீஸ்லேயே வந்து அதிகமாக்கணுன்றதுக்காக சிவில் மிலிட்ரி இன்டராபபிலிட்டி எல்லாம் நடக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறாங்க. 2004 போஸ்ட் இந்தியன் ஓஷன் சுனாமிக்கு அப்புறம் நடந்துச்சு இல்லையா டிசம்பரில். ஸோ அதுக்கப்புறம் தான் 2017 நம்ம ரிவ்யூ பண்ணி இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக் கன்சர்னுக்காக குவாடுன்னு ஒன்று சைன் பண்ணோன்னு பேப்பரில் ஆன் பேப்பர் இருக்கும். பட் தேர் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் சைனாவோட இதை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான். எந்த 2 கண்ட்ரி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் May 8 இனிஷியல் நெகோசியேஷன் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்காக சைன் பண்ணாங்கன்னு கேட்டுருக்காங்க. ஸோ சீபா இது வந்து ஸ்ரீலங்கா கூட UAE கூட இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். பேர் வந்து சீபா விச் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். பட் அதனுடைய கண்ட்ரி நேம் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போது சிலேயோட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ சைனிங் ஈவெண்ட் பிட்வீன் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் டு ப்ராடர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சிலேயோட ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து ப்ராடரான சீப்பாக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதிகப்படியான குட்ஸை வந்து கம்மியான ட்ராரிஃபில் வந்து இப்போது ஆட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் சில இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் குட்ஸ் இருந்திருக்கலாம், மற்றதுக்கெல்லாம் அதிகமான டேரிஃப் இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் மாற்றி பெரிய விஷயமாக சைன் பண்ணுறது தான் இது. ஸோ சிலேயோட நம்ம காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ லிமிட்டட் PTA வந்து லிமிட்டட் ஸ்கோப் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ரெடியூஸ்டு டேரிஃப்ஸ் இருக்கும் பட் செலக்டட் குட்ஸில் தான் இருக்கும். இந்தியா அண்ட் சிலே வந்து ஃபர்ஸ்ட் இந்த PTAவை 2006 சைன் பண்ணாங்க. லேட்டர் 2016 எக்ஸ்பேண்டும் பண்ணாங்க. இப்போ சீபாக்கு வந்திருக்காங்க. தேர் இட் கவர்ஸ் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதர் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஏரியாஸும் கூட கவர் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். Then which Indian city was recently inducted into the WHO Global Network of Age-Friendly Cities and Communities. ஸோ இதில் வந்து கோழிக்கோடு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிட்டி வந்து ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி அண்ட் கம்யூனிட்டிஸாக இருக்குது. ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி ஆர் கம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா ஹவுசிங், சோஷியல் பார்ட்டிசிபேஷன், ரெஸ்பெக்ட் அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன், சிவிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன், கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ், அவுட்டோர் ஸ்பேசஸ் அண்ட் பில்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எல்லாத்துலேயுமே ஏஜ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்து வயசானவங்க ஏற முடியாத மாதிரி ரொம்ப பாஷாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ தேட் இஸ் நாட் ஸோ குட். பட் கோழிக்கோடில் இருக்கிற பஸ்ஸஸ்லேருந்து ஹவுசிங்லேருந்து சோஷியல் பார்ட்டிசிபேஷனில் இருந்து வயசானவங்கலேருந்து சின்ன வயசில் இருக்கவங்க வரையும் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த WHO இந்த ஒரு பர்டிகுலர் அடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் நெட்வொர்க் ஆஃப் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸில் கோழிக்கோட் கேரளாலேருந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அ urban inclusivity program for older adults. ஸோ அவங்களையும் இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதா 2010 லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. சப்போர்ட் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் வேர்ல்டு வைட் டு பிகம் அக்காமடேட்டிவ். ஸோ இன்னுமுமே இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளுக்கான தனி ட்ராக் இல்லை. Of course we blame population. There is no parking lots for them. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களையும் மதிக்கணும். there is no rampant. நம்மளோட CM தமிழ்நாடு இஸ் எக்ஸப்ஷன் பிகாஸ் நம்மளோட CMஏ ஒன்ஸ் he was in a wheel chairன்றதுனால எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே வந்து அந்த வீல் சேருக்கு தனி ப்ரொவிஷன் இருக்கணும்னு கம்பல்சரியாக மாற்றினாங்க. இஃப் நாட் அதுக்கு முன்னாடி வரையும் that provision is not there. பட் yet நம்மளுக்கு இன்னும் ஸ்பெஷல் சேலஞ்ச்டு பீப்புள் ஆர் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கான சில விஷயங்கள் நம்ம இன்னும் பண்ணலை. பட் கோழிக்கோடு அது எல்லாமே பண்ணியிருக்காங்க போல், அதனால் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் which Indian city has approved 3.21 crore for 5 cloud seeding trials to combat air pollution in collaboration with IIT கான்பூர்னா டெல்லி தான். பிகாஸ் அந்த ஒரு வருஷமும்
அந்த சம்மர் தீபாவளி சீசன் இப்போவே ரெடி ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு அக்டோபரில் ஐ திங்க் இந்த வருஷம் தீபாவளின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த பொல்யூஷன் அதிகமாகிடுச்சின்னு அந்த ஒரு வார்னிங் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அந்த ஃபாக் டெல்லியில் இருக்க அந்த ஃபாக் வந்து ஒரே இடத்துல அப்படியே நிற்கிறதுனால தான் அந்த ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஸோ ஒருவேளை ஏர் அடித்தாலோ இல்லை ரெயின் வந்தாலோ கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் உள்ள அந்த டென்ஸான ஏர் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த க்ளவுட் சீடிங் மேபி அவங்க யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். க்ளவுட் சீடிங் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட். டெல்லி என்சிஆரில் தான் தே ஆர் கோயிங் டு டூ. டெல்லி கேபினெட் வந்து அண்டர் சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா தே ஆர் டூயிங் திஸ். அண்ட் யூ நோ ரேகா குப்தா இஸ் ஃப்ரம் பிஜேபி. ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இருக்கிறதுனால இந்த வருஷம் அந்த டெல்லியோட பொல்யூஷனை கண்ட்ரோல் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஷோகேஸ் பண்ணுறதுல தான் அவங்களோட மெயின் எய்ம் இருக்கும். பிகாஸ் அப்கமிங்கில் பீகார் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாக்டிக்ஸ் வரப்போகிற இடத்துல முக்கியமான இடங்களில் தே வில் யூஸ் தேர் டாக்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் தே வில் ஷோகேஸ். இத்தனை வருஷமாக இதுக்கு முன்னாடி ஏஏபி இருந்துச்சு, தே டிடன்ட் டூ எனிதிங். பட் நவ் நாங்கள் வந்ததுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஷோகேஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் ஆல்சோ குட் ஃபார் அஸ் டூ. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு என்ன நல்லதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ க்ளவுட் சீடிங் இஸ் அ வெதர் மாடிஃபிகேஷன் டெக்னிக். சில்வர் அயோடைன் ஆர் சோடியம் குளோரைடை வந்து க்ளவுட்ஸில் என்ன சொல்கிறது தூவி விட்டுருவாங்க. த க்ளவுட்ஸ் அதன் மூலயமா தே வில் என்கரேஜ் ப்ரிசிபிடேஷன். அதன் மூலயமா ஆர்டிஃபிஷியல் ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஐடி கான்பூர், which is an Indian institution of Kanpur, an engineering institution, they are the technical and monitoring and conducting body and Director General of Civil Aviation கூட, because that can't be done with வெறுமலை கீழேருந்து நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா க்ளவுட்ஸ் மேலே அந்த கெமிக்கல்ஸ் இது பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக ஃப்ளைட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ தே ஆர் கோயிங் டு அந்த ஒரு ட்ரிசில் மாதிரி பண்ணுவாங்க க்ளவுட்ஸ் மேலே. ஸோ அது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களோட உதவியும் தேவை. ஸோ அவங்க கூடயும் பேசி தான் பண்ண போகிறாங்க. So one of the 13 entities in India in the civil aviation regulatory body in kuda sollana civil aviation ku, and one of the 13 entities from which approval has to be required for this project. So adellame kedachirukku. So in the trial time vandu May to June. So in the month la they are going to trial, because and the October month la or Diwali season la poi trial panna kodadhu illaya. So ippave ready panni vechukka poranga. So let us hope for the best this year. So according to SPAI program report, ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இந்தியா அப்படின்றது தான் இந்த SPAI. அது வந்து ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்னோ லெப்பர்ட் வந்து இன்ஹாபிட்டன்ட் இன் லடாக் அப்படின்னு இப்போ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 477. ஸோ லடாக்கோட ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் எஸ்டிமேட் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் வந்து நடத்தியிருக்காங்க. ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இந்தியா ப்ரோக்ராம் மூலயமா. இதன் மூலயமா ஸ்னோ லெப்பர்ட் இன் லடாக்கோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வேலிடேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் ஆல்சோ ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு கன்சர்வ் தெம் அண்ட் ஹை ஆல்டிடியூட் வைல்ட் லைஃப் எல்லாத்தையும் இதே மாதிரி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. தென் எக்கோ டூரிசம் அது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெமிஸ் நேஷ்னல் பார்க் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் இந்தியா, விச் இஸ் லொக்கேட்டட் இன் லடாக். இதில் வந்து கிரிட்டிக்கல் ஸ்னோ லெப்பர்டோட ஹேபிட்டட்ஸ்லாம் இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹிமாலயன் ஹோம் ஸ்டே அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் எக்கோ டூரிசம் இனிஷியேட்டிவ். ஹோம் ஸ்டேஸ் நிறைய இப்போ பாப்புலர் ஆகுது இல்லையா. ஸோ ஹிமாலயாலையும் இருக்குது. ஸோ இந்தியாவோட டோட்டல் எஸ்டிமேட்டட் ஸ்னோ லெப்பர்ட் 718. இதில் லடாக்கில் மட்டும் 477 இருக்குது, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 33% வந்து லடாக்கில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய லீட் ஏஜென்சிஸ் எல்லாம் யார் யார் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. டேக் அ லுக் அட் இட். தென் விச் இந்தியன் ஸ்டேட் வந்து ரீசென்ட்லி லாஸ்ட் பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சம்சிக் சம்மன் யோஜனா டு சப்போர்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஹரியானா. ஸோ நேம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பெருசாக இருக்க ஒரு இதுன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஹரியானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்த்லி ஃபினான்ஷியல் எய்டு வந்து சீனியர் ஆர்டிசன்ஸ்க்காக கொடுக்க போகிறாங்க, சீனியர் சிட்டிசன்ஸில். ஸோ அவங்களுக்காக லைக் ஃபீல்ட் ஆஃப் மியூசிக், டான்ஸ், ட்ராமா, பெயிண்டிங் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் லைஃப் லாங் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை லான்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர்
மியூசிக்கோ டான்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்ட் ஃபீல்டாக இருந்தாலும் 20+ இயர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கான அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தே வில் பி ஹானர்ட் வித் திஸ் ஸ்கீம். ஸோ தே வில் கெட் சம் இது பரிவார் பிரச்சன் பாத்ரா. இட்ஸ் இஸ் அ ஃபேமிலி ஐடி. நம்ம ரேஷன் கார்டுன்னு சொல்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ ஹரியானாவில் தே வில் வெரிஃபை தட். ஸோ எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 10,000 per month ஃபார் தோஸ் வித் ஆனுவல் இன்கம் ஆஃப் அப் டு 1.80 lakh honorarium structure. 7,000 for those with annual income of 1.80 lakh to 3 lakh. So அந்த annual income இருக்கிறவங்களுக்கு they will give அந்த மாதிரி senior artisans-னா 60+ இயர்ஸாக இருக்கணும். 20+ இயர்ஸ் அந்த கல்ச்சுரல் ஆர்ட்ஸில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். சீஃப் மினிஸ்டர் நயப் சிங் சைனி அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சம்ஜிக் சம்மன் யோஜனா. That's it for today. If any, do comment and thank you.